பிக் பேஸ் லீக் 2024-25 எண்டுக்கு வந்தாச்சு. த கிராண்ட் ஃபைனல் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் சிட்னி தண்டருக்கு இடையில் நடக்க போகுது. எந்த டீம் கப் அடிக்க போகிறாங்க, கோப்பையை நெருங்க போகிறாங்க, பேச வேண்டியது இருக்குது. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஆரம்பத்தில் ஒரு சின்ன சர்க்கிள்ங்கிறத பெரிய அளவில் பின்னடைவாக போன அளவுக்கு 74 ஆல் அவுட் ஆனாங்க. அதுலேருந்து வேறு லெவல் கம்பேக். அடுத்தடுத்த போட்டிகளை வெற்றி மட்டுமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அகெயின்ஸ்ட் ஸ்டார்ஸ் மட்டும் மிடில் ஒரு தோல்வி. சூப்பராக விளையாண்டு டேபிளில் டாப்பில் ஃபினிஷ் பண்ணாங்க. அண்ட் முதல் போட்டியில் குவாலிஃபயரில் ஜெயிச்சு ஃபைனலுக்கும் வந்து உக்காந்தாச்சு. கப் எடுக்க முடியுமா, முதல் முறையாக தொட முடியுமா? சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஆரம்பித்தாங்க. மிடில் பேஸில் அவங்களோட பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி. 2 பிளேயர் ஒரே நேரத்தில், குறிப்பாக ஸ்டார் பேட்ஸ்மேன் பேன்கிராஃப்ட், ஸ்டார் ஆல்ரவுண்டர் சாம்ஸ் 2 பேருமே போனது அந்த டீமுக்கு பெரிய பின்னடைவு. அவங்க காம்பினேஷனாக செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மிடில் அந்த இடத்துல தோல்விகள் வந்தது. அதை தாண்டி ஸ்பின்னர் யூனிட்டாக வச்சு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக அகெயின்ஸ்ட் சிக்ஸர்ஸ் ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸ்பின்னர்ஸை வச்சு தான் இந்த டீம் சூப்பராக ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுனால என்ன கண்டிஷன் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதில்ல. ஸ்பின்னர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கிறாங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸு அன்பீட்டன் இன் ஹோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் எடுத்து இந்த போட்டியில் ஜெயிக்க முடியுமா, அதை பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து ஜெயிக்கிறாங்களால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சிக்ஸர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க. சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோமில் பெரிய அட்வான்டேஜ் எடுத்த டீம் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸாவது. இந்த சீசன் ஓவரால் சீசன்ஸ்லேயே சிக்ஸர்ஸ் பயங்கர அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அவங்கள பீட் பண்ணி வந்திருக்காங்க சிட்னி தண்டர். அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வருவாங்க. இன்றைக்கி போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பேசலாம் நிறைய. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாய்க் 11 5% எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுக்குறாங்க. உங்களோட வின்னிங்ஸை டெபாசிட் பண்ணுங்கள் உங்களோட வேலெட்டுக்கு, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். 5% அடிஷ்னலாக வரும். 100 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 105 அப்படிங்கிற மாதிரி வரும். அதில் இன்னொரு ஸ்பெஷல், ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி உங்களோட டெபாசிட் 999க்கு அபோவாக இருந்ததுன்னா 5% கேஷ்பேக் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, போனஸாக 26% அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. இது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. 26ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த 2 நாள் இருக்குது ஆஃபர். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திங்க. எக்ஸ்ட்ரா கேஷ், எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படின்றத எடுத்துக்கோங்க. நிறைய ஆஃபர் மணி பேஸில் கொடுக்குறாங்க. மணி பேஸில் கொடுக்குற ஆப் தான் நமக்கு தேவை. அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜாய்க் 11 இன்ஸ்டால் பண்ணலாம்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பெல்லரி ஓவல் ஹோபர்ட்டில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜனவரி 27 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7:15 PM ஸ்டார்ட் ஆகுது. 68 போட்டியில் 34 பேட் ஃபர்ஸ்ட் 33 சேசிங். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹோம் அட்வான்டேஜ் பெருசாக இருந்திருக்கு. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. 166 இங்கே பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். இந்த 166 அப்படிங்கிறத சுற்றி தான் ஸ்கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹையாகவும் போகிறதில்ல, லோவாகவும் போகிறதில்ல. இந்த ஹை லோ அப்படிங்கிறத அந்த ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். 150க்கு பிலோவா 11 டைம்ஸ் வந்திருக்கு. 190 அபோவா 7 டைம்ஸ். மிடில் பேஸில் பாருங்கள் 49 முறை வந்திருக்கு. 68 முறையில் 49 முறை மிடில் பேஸில் ஸ்கோர் வந்திருக்குன்னா நிறைய நேரங்களில் அந்த மிடில் பேஸ் ஸ்கோரை தான் மெயின்டைன் பண்ணுது. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 6 விக்கெட் வந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் 5 விக்கெட் வந்திருக்கு. பிரிஸ்பான் ஹீட் 212க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 122க்கு 10 அப்படிங்கிற மாதிரி லோ ஆயிருக்காங்க. அண்ட் இந்த சீசனோட ஸ்கோர்ஸை பாருங்கள். அண்ட் இந்த சீசனோட வின்னிங்ஸை பாருங்கள். டிசம்பர் 24ல் முதல் போட்டி, அதுக்கப்புறம் சில போட்டிகள். ஓவராலாகவே ஹரிக்கன்ஸ் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. தண்டர் இங்கே வந்து விளையாண்டுருக்காங்க. 164க்கு 6 அப்படின்னு அடிக்கும்போது ஈஸியாக ஹரிக்கன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா பார்க்கலாம். அண்ட் ஓவராலாக நிறைய சேசிங் இருந்திருக்கு வெற்றியில். ஸோ இருந்தால் கூட இங்கே ஹரிக்கன்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை தாண்டி சில விஷயம் பேச வேண்டியது இருக்குது, பேசுவோம். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் இல்லை. அதே லெவனோட போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாலும் இன்னொரு பாயிண்ட்டும் யோசிக்கணும். பேட்டர் பேஸில் அடிஷ்னலாக ஜாக் டோரனை உள்ளே கொண்டு வரலான்னு யோசிச்சு கெனானை வெளியில் தள்ள யோசிக்கலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் யோசிக்கணும். ஏன்னா ஜாக் டோரன் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். இல்லாட்டி சார்லி வாக்கியமாக இன்க்ளூட் பண்ண முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இடம் பார்க்கணும். ஏன்னா நிறைய போலர்ஸ் ஆங்கிளில் போக வேண்டாம். ஏன்னா கெனான், எல்லீஸு, மெரிடிட்டு கூட ஜோர்டான் அப்படிங்கிற மாதிரி 4 பேஸை ஹட்ஸோக்லு கூட சௌத்ரியும் பவுல் பண்ணுற தேவைப்பட்ட டீம் டேவிட்லாம் யோசிக்க முடியும். ஸோ அதனால் மிச்சுவோன்னு ஒரு பக்கம் பவுல் பண்ணதை பார்த்தோம். மிடில் ஒரு பவுலர் ஆஃப் பண்ணிட்டு போனப்போ. ஸோ அந்த பவுலர் ஆஃப் பண்ணுறது கண்டிப்பாக ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா பேட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இந்த ஃப்ரீ ஃப்ளோவாக பேட் பண்ண முடியும். கெனானை விட பெட்டர் ஒரு பேட்டர் அப்படின்னு போகலாம். கெனான் நல்ல பவுலர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸ்டில் இந்த ஒரு விஷயத்தை யோசிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம்.
மிச் ஓவன் கலேப் ஜுவல் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே இந்த ஹோபர்ட்டில் நல்லா விளையாண்டுருக்காங்க. கலேப் ஜுவலோட ஸ்டார்ட் நல்லா இருந்திருக்கு, கன்வர்ஷன் குறைவாக இருந்திருக்கு, அதுதான் பார்க்கணும். அண்ட் ஓவனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் 6 ஹிட்டிங்கில் டாப்பில் இருக்கிற மேக்ஸ்வெலுக்கு அடுத்து இருக்கார். சூப்பரான பேட்டிங் அண்ட் ஸ்கோர் பேஸ்லேயும் இந்த டீமுக்கு டாப்பில் இருக்கார், அதை நம்ம பார்க்கணும். அண்ட் மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் அந்தளவு சிறப்பாக இல்லை. நம்பர் 3 ஓகேவா பார்க்கலாம். விக்கெட் கீப்பராக இவர் தான் இருக்கார். ஆரம்பத்தில் மெக்டமட் இருந்தது பார்த்தோம், அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததுனால வேடை பொறுத்த வரைக்கும் நல்ல விக்கெட் கீப்பிங், அதில் டவுட்டே கிடையாது. பட் ஸ்கோர் பேஸில் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாரா? ஏஜ் ஃபேக்டரில் பெருசாக வரமாட்டேங்குது. அவரோட ஆர்டரை மேலே கீழே அனுப்பி அவர் ஃபார்முக்கு வரணும்னு பார்க்குறாரு, அந்தளவுக்கு வர முடியல அப்படிங்கிறதான் இது வரைக்கும் பார்க்குறோம். அண்ட் முக்கியமான போட்டி அப்படின்றனால இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸு எடுத்துகிட்டு வரலாம், பண்ணுவாங்களா பார்க்கணும். பென் மெக்டமட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். பட் ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக என்ன மாதிரி விளையாடுறாரு அப்படி ஒரு கேள்வி இருக்குது. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாடுறாரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு. மேத்யூ வேட் சரியில்லை, மெக்டமட் ஒரு சில போட்டிகள் மட்டுமே விளையாடுறாரு, கலேப் ஜுவல் நிறைய போட்டிகளில் ஃபெயிலியர் ஆகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சார்லி வாக்கியம் இருக்கும்போதும் அந்த இடத்துல டவுனு. சொந்த மாதிரி இடத்துல டிம் டேவிட்டோட பேட்டிங் பயங்கரமாக டிஸ்பிளே ஆயிருக்கு. எண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு, இந்த டீமுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. பவுலிங் பேஸில் இனிஷியல் ஒரு சில நேரங்களில் வீச வைப்பாங்க, பட் அந்த இடத்த இப்போ யோசிக்கணும். ஏன்னா அடிஷ்னல் பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது டிம் டேவிட்டோட பவுலிங்கை எதிர்பார்க்காதீங்க. நிகில் சௌத்ரி டீசெண்டான ஆல்ரவுண்டர், நிறைய மிஸ்டைம் ஷாட்ஸ் ஆடினா கூட ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் சில நேரங்களில் விக்கெட் டேக்கிங் பேஸில் இருந்திருக்காரு. டீசெண்டான பேட்டர். டிம் டேவிட்டுக்கு மேலே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சில நேரங்களில் ஸ்பின்னர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிகில் சௌத்ரி தான் மேலே அனுப்புவோம். அந்த வகையில் நிகில் சௌத்ரி கன்சிடரபிளாக இன்றைக்கி பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குறோம். கிறிஸ் ஜோர்டான், நாதன் எல்லிஸ், கெனான் ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இதில் கிறிஸ் ஜோர்டான் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். பட் இங்கிலீஷ் கண்டிஷனில் விளையாடுற மாதிரி மற்ற பக்கம் விளையாட நம்ம பார்க்கல, அதை நம்ம பார்க்குறோம். எல்லிஸ் இந்த சீசனில் சில நேரங்களில் பேட்டிங் சென்சேஷனாக ஷோ பண்ணார், பார்க்கணும். கெனானோட பவுலிங் நல்லா இருக்குது, அவரோட ஹைட்டுக்கு டீசெண்டான பவுலிங் கொடுக்க முடியுது. மெரிடிட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருப்பார். பீட்டர் ஹட்சக்லும் இந்த சீசனில் ஷோ பண்ணலை, ஓவராலாகவே டவுனில் இருக்கார். நிறைய நேரங்களில் ஓவர் முழுமையாகவும் கொடுத்து பயன்படுத்தலை அப்படிங்கிறதும் இருக்குது. சிட்னி தண்டர் இந்த யூனிட் அப்படி தான் போவாங்களா ஒரு கேள்வி வருது. போன போட்டியில் வெப்ஜென் எடுத்துகிட்டு போனாங்க, பாசிபிளாக ஹியூ வெப்ஜெனுக்கு பதிலாக ஓலிவர் டேவிஸ் வரலாம். ஓலிவர் டேவிஸ் அகெயின்ஸ்ட் ஹரிக்கன்ஸ் நல்லா விளையாண்டுருக்காரு. ஓரளவு இந்த டீம்ஸில் இருக்கிற பிளேயரில் இவர் தான் ஹரிக்கன்ஸுக்கு எகென்ஸ்ட் அதிக ஸ்கோர் அடிச்சிருக்காரு அப்படின்னு இருக்கிற அளவுக்கு இருக்கிறனால ஓலிவர் டேவிஸ் கன்சிடரபிள். போன போட்டியில் இன்ஜுரி கன்சர்னால தான் வெளியில் இருந்தார், பாசிபிளாக உள்ள வந்துட்டு வெப்ஜன் வெளியில் போகலாம். ஜெய்ச சங்கா நல்ல ஸ்டார்ட், போன போட்டியில் ஓப்பனிங்கில் அனுப்புனாங்க. இந்த டீம் ஓப்பனிங் மாறிக்கிட்டே தான் இருக்குது, பேட்டிங் ஆர்டர் மாறிக்கிட்டே தான் இருக்குது. கில்ஸு கண்ணாப்பின்னான்னு வந்துட்டார், ஓப்பன் பண்ணார் மிடில் பேஸில், லேட்டர் பேஸில். ஸோ இப்படி தான் இருந்திருக்கார். ஓலிவர் டேவிஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே கூட நடக்குது. ஸோ எனிவே இன்றைக்கி ஓலிவர் டேவிஸ் ஓப்பன் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வார்னரோட. ஆனால் ஜேசன் சங்கா போன போட்டியில் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தார் அப்படின்றனால அப்படியே தொடரலாம் அப்படின்றதும். ஓலிவர் டேவிஸ் மிடில் பேஸில் போன போட்டி முன்னாடி இருந்ததுனால அந்த வகையில் அவர் மிடில் இருந்தாலும் நல்லாயிருக்கும், பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, வார்னரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஹையஸ்ட் ஸ்கோரர். அப்பா நம்ம முதல்ல ஒரு கேள்வி இந்த மாதிரி தான் கேட்டோம், அவரோட ஏஜ் ஃபேக்டருக்கு பெருசாக பண்ண முடியாதா பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டோம். பட் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த சீசனில் ஹையஸ்ட் ஸ்கோரராக இருக்கார். ஸோ ஒரு பக்கம் வார்னர், இன்னொரு பக்கம் மிச் ஓவன், இவங்க 2 பேர்த்துக்கு இடையில தான் போட்டி. பார்ப்போம் யார் ஃபினிஷ் பண்ணுவாங்க அந்த டாப் லைனில். ஜேசன் சங்கா டீசெண்டாக விளையாடுறாரு. மேத்யூ கில்ஸ் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, கன்வர்ஷன் இல்லை, பட் நல்ல ஸ்டார்ட் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது, நல்ல பேட்டிங் டிஸ்பிளே இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு கொடுத்தா நல்லா விளையாடுவார்னு தான் தோணுது. சாம் பில்லிங்ஸு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், பேஸ் யூனிட்டுக்கு எகென்ஸ்ட் நல்லா விளையாடுவார். ஸோ அந்த பேஸில் கன்சிடரபிள். ஸ்பின் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. இங்கே ஓரளவுக்கு நல்லா விளையாட முடியும்னு நினைக்கிறேன். ஓலிவர் டேவிஸ், கிரீனு, காட்டன், மெக்கன்ட்ரூ, டாம் ஆண்ட்ரூஸ் அவங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் கொடுக்குறாங்க. இதில் குறிப்பாக டாம் ஆண்ட்ரூஸ் வந்து இந்த டீமுக்கு பெரிய அளவில் இம்பேக்டை கொடுக்குறாரு. விக்கெட் டேக்கிங் பேஸில் ஓவராலாக 6 விக்கெட்டை நம்ம தான் எடுத்திருக்காரு. பட் பேட்டிங்கில் வந்தால் கொஞ்சம் குயிக்காக ஆடிடுறாரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடுறாரு, அதை பார்க்கணும். கிரீன் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் ஆரம்பத்தில் கொடுத்தாலும் அடுத்தடுத்து இல்லை, அந்த விக்கெட் டேக்கிங் பேஸில் இல்லை, அந்த கிராஃப் டவுன் ஆகிறத நல்லாவே பார்க்கலாம். காட்டன் சில நேரங்களில் இந்த போட்டியில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், பேஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிரவுண்டாக இருக்கும்னா அங்கே காட்டனோட ஓவர் சில இருக்கும். கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் நிறைய அடி வாங்கி பார்த்துருக்கோம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். ஸோ அந்த இடத்துல ஒரு பாயிண்டாக காட்டனோட ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்டு பேட்டிங் பேஸில் டீசெண்டாக விளையாடுவார். ஓவர் கிரீன் இவர் அனுப்பலாம், பார்க்கலாம். அண்ட் மெக்கன்ட்ரூ ஹிட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். பவுலிங் பேஸில் எண்டோர் வீசுவார், அந்த இடத்துலையும் ஸ்பெஷல். ரீசெண்டாக கம்பேக், ஆரம்பத்தில் இவருக்கு தான் வாய்ப்பு இருந்தது, இன்ஜுரி கன்சர்ன் ஒரு பக்கம் இந்த வெளியில். அதே நேரத்தில் இவரோட பவுலிங் நல்லாவும் இல்லை, இப்போ வந்து அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. தன்வீர் சங்கா செகண்ட் இன்னிங்ஸ் பெஸ்ட்டு, சூப்பராக பண்ணுவார், நல்ல பவுலிங். கொஞ்சம் பிச்சு டவுனாக இருக்குன்னா வேறு லெவல் பவுலிங் கொடுக்க முடியும், நல்ல ஒரு அனுபவமான பவுலர்னே சொல்லலாம்.
வெஸ்ஸாகர் எண்ட் ஓவரில் வீசுகிறாரு. இந்த டீமுக்கு விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இவர் தான் இருக்கார், அதை பார்க்கணும். ஏன்னா க்ரீன் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, ஓவராலாகவே விக்கெட் டேக்கிங்கில் ரொம்பவே டவுனு. அண்டு வெஸ்ஸாகரை பொறுத்த வரைக்கும் வந்த இடத்துலேருந்து எண்ட் ஓவர்ஸில் நிறைய விக்கெட் எடுக்கிறாரு. ஏர்லியாக கொஞ்சம் எதிர்பார்க்குற ஒரு பவுலர், ஏர்லி ஸ்விங் அவர்கிட்ட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் அந்த இடத்துல அவர் கொஞ்சம் டவுனாக இருக்கிற இடமும் லேட்டாக வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இப்போ மாறி இருக்குது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணால் கூட இனிஷியல் ஸ்விங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். கிறிஸ்டியன், வெப்ஜன் அண்ட் ஹெஸ்னைனுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா? S9 வெஸ்ஸாகர் இப்படி தான் கொஞ்சம் யோசிக்கணும். பட் வெஸ்ஸாகர் நல்லா பண்ணுறாங்க. காம்பினேஷனாக பெட்டராக கிளிக் ஆகும்போது எதுக்கு S9? அதே நேரத்தில் S9 அந்தளவுக்கு சிறப்பாகவும் ரீசெண்டாக இல்லை. அதனால் வெஸ்ஸாகரை வச்சு தான் தொடர்வாங்க. மேட்சை பற்றி யோசிப்போம். மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹரிக்கன்ஸா தண்டரா யார் கோப்பா அப்படிங்கிற அந்த கேள்வியோட தான் ஆரம்பிக்குது. ஸோ அதில் இங்கே ஹோம் டீம் அட்வான்டேஜாக ஹரிக்கன்ஸ் இவங்க தான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இருந்த எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சிருக்காங்க ஹோமில். அண்ட் தண்டரை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் சிக்ஸர் ஹோம் அவங்களோட ஹோம்லேயே பீட் பண்ணி வந்திருக்காங்க. அது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, இப்போ ஹரிக்கன்ஸு என்ன மாதிரி இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்ன மாதிரி இடத்துல வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குறிப்பாக மெரிடிட்டு, எல்லிஸு, ஜோர்டானு இவங்க நல்லா இருக்காங்க. இந்த பக்கம் வெஸ்ஸாக கூட மெக்கன்ட்ரு இவங்க நல்லா இருக்காங்க. கூட சப்போர்ட்டுக்கு காட்டன் பெஸ்ட்டாக இல்லை. இந்த கண்டிஷனுக்கு சில நேரங்கள் அடி கூட வாங்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இங்கே பேஸ் சப்போர்ட் பெஸ்ட்டாக இருக்குது, இங்கே ஸ்பின்னர்ஸ் பெஸ்ட்டாக இருக்காங்க. குறிப்பாக தன்வீர் சங்கா, டாம் ஆண்ட்ரஸு, க்ரீன் இவங்க எல்லாருமே சூப்பராங்க. க்ரீன் வந்து கொஞ்சம் ஃபார்மில் டவுன் ஆகிருக்காருன்னு தான் கூட டாம் ஆண்ட்ரஸ் அந்த தன்வீர் சங்கா ரொம்பவே சூப்பராக வீசுகிறாங்க, கலக்குவாங்க அப்படின்னு தோணுது. இனிஷியல் பேஸில் கிறிஸ்கிரீன் அட்டாக் கொண்டு வர வைக்கலாம் ஜுவல் அண்ட் மாத்யூவேடுக்கு எகென்ஸ்டா. அண்ட் லேட்டர் பேஸில் டாம் ஆண்ட்ரஸ் அண்ட் தன்வீர் சங்கா தான் இருப்பாங்க. ஈவன் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் கூட தன்வீர் சங்காவோட போலிங் இருக்கும். இங்கே லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது, லெக்கி அப்படின்றதுனால டாம் ஆண்ட்ரஸ் அண்ட் தன்வீர் சங்காவோட போலிங் ரொம்ப லேட்டாக இருக்கும். அங்கே எஃபெக்டிவான அவுட்புட் கொடுக்க முடியும். அந்த இடத்த மெக்டர்மெட் சமாளிப்பாரா, அதை கொஞ்சம் கேள்வியாக கேட்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நிக்கில் சௌத்ரியை ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. டிம் டேவிட் கூட ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அவர் ஸ்டெடி பண்ணுற மோடில் இருந்தால் கண்டிப்பாக முடியாது. அடிக்கிற மோடில் இருந்தால் ஸ்பின்னர்ஸை மேனேஜ் பண்ணி அடிப்பார். அதுதான் நம்ம பார்த்த ஒரு விஷயம். கிறிஸ் ஜோர்டானாக இருக்கட்டும், எல்லிஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஸ்பின்னர்ஸை அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, காலி ஆயிடுவாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது ஓவராலாக ஸ்கோர் பேஸில் டாப் ஆர்டரில் இருக்க மிச்சோன் ஜுவல் அப்படின்னு ஏற்றுனா தான் உண்டு. அதுக்கப்புறம் லேட்டாக வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாது. மிடில் பேஸில் அந்த கிராஃப் டவுன் ஆகும், ரன் ஸ்கோரிங் அப்படிங்கிறது டவுன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். தண்டர்னு பார்க்கும்போது இங்கே எப்பயுமே ஹரிக்கன்ஸ் அகென்ஸ்ட் எந்த டீமாக இருந்தாலுமே அந்த ஓப்பனிங் ஸ்பெல் பயங்கரமாக வீசிடுறாங்க. அந்த 4 ஓவர் பவர் பிளே அப்படிங்கிற இடத்துல விக்கெட்ஸ் எடுத்துடுறாங்க. 2 விக்கெட் அப்படிங்கிறது சாதாரணமாக எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இனிஷியல் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். ஜேசன் சங்கா, கிளிக்ஸ் அந்த இடத்த மேனேஜ் பண்ணுவாங்களா? வார்னர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவார். எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். பவுன்ஸ் பேஸ் கொடுக்குற பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது மெரிட் மட்டும்தான் யோசிக்க முடியுது. அதனால் மேனேஜ் பண்ணிடுவார் டேவிட் வார்னர். முக்கியமான போட்டி அப்படின்றனால கண்டிப்பாக ஸ்டே பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் மிடில் பேஸில் அதனால் பில்லிங்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகி வரதுக்கான வாய்ப்பு அவர் வந்து மேனேஜ் பண்ணுவார். குறிப்பாக பேஸரை சூப்பராக மேனேஜ் பண்ணுவார். ஆஃப் பிரேக் பவுலரை நல்லாவே மேனேஜ் பண்ணுவார். லெக் பிரேக்கு கூகுளிங்கிற இடத்துல பீட்டர் ஹட்ஸோக்லு, சாம் பில்லிங்ஸுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கலாம். அந்த இடத்த மட்டும் மேனேஜ் பண்ணிட்டா பில்லிங்ஸ் இன்னைக்கு டாப் ஸ்கோரராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தண்டரை பொறுத்த வரைக்கும். நான் இந்த பக்கம் வரல, ஹரிக்கன்ஸோட டாப் ஸ்கோரர் வேறு மாதிரி இருக்கலாம். பட் கண்டிப்பாக தண்டருக்கு ஸ்கோர் கொடுக்குற மாதிரி சாம் பில்லிங்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நான் யோசிக்கிறேன். அண்ட் மிடில் பேஸில் கிரீன், காட்டன், மெக்கன்ட்ரு இவங்கெல்லாம் ஹிட் பேஸில் தான் யோசிக்கணும். லேட்டர் பேஸ்லேயும் மெரிடிட் வந்து அந்த இடத்த சைன் பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. அண்ட் எல்லிஸ் இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது அவரோட வெரைட்டி கொடுத்து கொஞ்சம் அவங்கள காலி பண்ணலாம். ஆனால் பவர்ஃபுல் ஹிட்டராக ஆண்ட்ரூஸ் அண்ட் மெக்கன்ட்ரு இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் எல்லிஸ் எப்படி பண்ணுவார்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எல்லிஸ் இந்த சீசனில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 8 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து இந்த சீசன் முழுமையாக எடுத்த ஒரு விக்கெட் அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் டவுனாக தான் இருந்திருக்கார். குறிப்பாக ஹோபர்ட்டில் அவரோட விக்கெட் டேக்கிங் டவுனாக தான் இருந்திருக்கு. அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். அண்ட் நியூ பாலை மெரிடிட்டு, கேனான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹட்ஸோக்லு கொஞ்சம் லேட்டாக வருவார்னு எதிர்பார்க்குறேன். எல்லிஸோட பவுலிங் ஆஃப்டர் பவர் பிளே, ஜோர்டானோட பவுலிங் ஆஃப்டர் பவர் பிளே, தேவைப்பட்ட சௌத்ரியோட பவுலிங். அண்ட் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துகிட்டு வந்தால் அந்த இடத்துல சில மாற்றங்கள் யோசிச்சாகணும். அண்ட் தண்டரை பொறுத்த வரைக்கும் நியூ பாலை இங்கே மெக்கன்ட்ரு கூடவே பாசிபிளாக க்ரீனை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு விஷயம் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் பேஸில் இருக்கனால பேஸரை கொஞ்சம் பேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இனிஷியலாக 1-2 ஓவர் ஸ்பின்னரை வச்சு கடத்தலான்னா க்ரீனை வச்சு தான் கடத்தி ஆகணும். அப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. வெஸ்ஸாகர் பாசிபிளாக பவர் பிளேயில் ஒரு ஓவர், லேட்டர் பேஸில் ஓவர் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி வெஸ்ஸாகரோட முழுமையான கோட்டா அண்ட் மெக்கன்ட்ரோட முழுமையான கோட்டா அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும். அண்டு இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறேன். வெஸ்ஸாகர் போன போட்டிலாம் கொஞ்சம் டவுனாக இருந்தார். ஆனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முழுமையான கோட்டாலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். இங்கே ஆப்ஷன் பேஸில் பவுலிங்கில் ரொம்ப ஹெவியாக தான் ஹரிக்கன்ஸ் வச்சுருக்காங்க.
இங்கே ஆப்ஷன் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அடிஷ்னலாக காட்டன் மட்டும் இருக்கிற 5 ஆப்ஷன்ஸ் வச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 bowlers கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த போட்டி கொஞ்சம் பேஸில் இருக்குங்கனால காட்டனுக்கான ஓவர் போகும்போது டாம் ஆண்ட்ரஸோட ஓவர், தன்வி சங்காவோட ஓவர் கொஞ்சம் குறையலாம். க்ரீனுக்கு மோஸ்ட்லி ஏர்லியாக கொடுத்தாங்கன்னா மிடில் பேஸ்லேயும் கொஞ்சம் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்புகிறேன். பார்த்துப்போம். அண்ட் ஸ்லாக் ஓவரில் எல்லிஸ் அண்ட் மெரிடிட் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் ஜோர்டான் வந்து வீசுறதே நம்ம பார்க்குறோம். பவர் சர்ச்சில் என்ன மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து பவுலர் போகிறாங்க அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்லாக் ஓவர் அமையும். அப்போ ஜோர்டான் வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லாக் ஓவர் இந்த பக்கம்னு பார்க்கும்போது மெக்கன்ட்ரோ அண்ட் வெஸ்டாகர் இதெல்லாம் யோசிச்சாகணும். சில நேரங்களில் பெட்டராக வந்து வெஸ்டாகர் பவுல் பண்ணி இல்லையா கொஞ்சம் ஓவர் மிடில் பேஸில் அண்ட் பவர் சர்ச் பேஸில் போச்சுன்னு சொன்னால் காட்டனோட ஒரு எண்டில் வரலாம். இந்த ஒரு விஷயம் தான் காட்டனுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். காட்டன் அந்த இடத்துல அடி கூட வாங்கலாம். ஏன்னா டிம் டேவிட் மாதிரி பிளேயர் இருந்தால் அங்கே அடியும் வாங்க வாய்ப்பு இருக்குது. அங்கே காட்டனா ஒரு இம்பேக்டாக ஒரு ட்ரம்ப் பிக்காக கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், தப்பு இல்லை. 2 டீம் பார்க்கும்போது ஹெட்டு ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 13 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. சிட்னி தண்டர் 8 போட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்குது. பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி போக போகுது? கண்டிப்பாக வார்னரோட பிரில்லியன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்க்கும்போது தண்டர் கொஞ்சம் பெட்டர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஸ்கோர் பேஸில் மூவே ஆகாதோ, பேக் எண்டில் டிம் டேவிட் அடித்தா மட்டும் தான் உண்டு அப்படின்னு இருக்கிறதுனால அந்த இடத்துல தண்டர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. தண்டர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு அதிகமாக பார்க்குறேன். இந்த நம்பர் பார்க்க வேண்டாம், தண்டர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு அதிகமாக பார்க்குறேன். தண்டர் 1 செகண்ட் ஒரு கப் எடுப்பாங்க. அண்ட் ரீசெண்டாக ஹோபர்ட் ஹரிக்கன்ஸோட வின்னிங் மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு எகென்ஸ்டாக தான் ஒரு தோல்வி. அதர்வைஸ் அவங்களோட வின்னிங் தொடர்ந்து இருந்திருக்கு. தண்டரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு எகென்ஸ்டாக அவங்களோட ஹோமில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரீசெண்டாக 29வது போட்டி, ஸோ இந்த சீசனோட 29வது போட்டியில் தோற்றுருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு பின்னாடியே அது கொஞ்சம் மைண்டில் வரலாம். பட் சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கூட இருக்கும். ரீசெண்டாக பார்க்கும்போது ஹோபர்ட் ஹரிக்கன்ஸோட அந்த டாமினேஷன் பக்காவாக இருந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே எக்ஸ்ட்ரா வைப்பேன். ஸ்பின்க்கு எகென்ஸ்டாக அவங்க தடுமாறுறாங்க, அந்த ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு எல்லிஸை விட வார்னர் பெட்டர் கேப்டன், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இடத்த ஹேண்டில் பண்ணுற விதம் வார்னருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அப்படிங்கிற இந்த 2 விஷயம்தான் தண்டருக்கான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ரீசன்ட் 5 போட்டியில் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் கூட அதுக்கு முன்னாடி சிட்னி தண்டர் பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. ரீசன்ட் போட்டி வச்சு தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இருந்தால் கூட தண்டருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். டாப் 14 என்னோட மைண்டில் மிச் ஓவன் பாசிபிளாக பவுலிங், ஒரு பவுலர் ஆஃப் பண்ணால் அவருக்கான பவுலிங் கிடைக்கும். வார்னரை பொறுத்த வரைக்கும் அகென்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பேஸ், அகென்ஸ்ட் பாடி லைன் பால் கஷ்டப்படுவார். அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவரை காலி பண்ணணும், அது ஒன்று தான். பட் இந்த மாதிரி போட்டியில் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டேன்னா இன்னிங்ஸை கடைசி வரை எடுத்துகிட்டு போகிறார். அது ஒன்று தான் அவர் வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாற்றி வேர்டு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அந்த இடத்துல கன்சிடரேஷன். மேக்டமெட் இந்த பர்டிகுலர் கொண்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. பட் ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக அப்படிங்கிற அந்த இடம் மட்டும் அவர் கொஸ்டின் பண்ண வைக்குது. சாம் பில்லிங்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிம் டேவிட் ஆப்வியஸாக டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்மாராக இருக்கிறதுனால டிம் டேவிட்டோட அந்த அவுட்புட் எதிர்பார்த்து போகணும். நிகில் சௌத்ரி இன்னைக்கு இம்பார்ட்டனாக ப்ரொமோட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு சௌத்ரி மாதிரி ஆட்கள் விளையாடுவாங்க அப்படின்ற இந்திய வம்சாவளி இல்லையா, ஸோ பஞ்சாபை சேர்ந்த பிளேயர் அப்படிங்கிற அந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது கண்டிப்பாக நிகில் சௌத்ரியை மேலே அனுப்ப வாய்ப்பு. கிறிஸ் கிரீனு, ஜோர்டானு, எல்லிஸு, மெக்கன்ட்ரு இவங்களாம் பேட்டிங் பேஸ்லையும் சின்னதாக டாம் ஆண்ட்ரஸ் அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணி ஆகணும். நல்ல ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க, பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்லணும். மெரிடிட் அண்ட் வெஸ்டாக இந்த பர்டிகுலர் கொண்டுக்கு பெஸ்ட்டாக இருக்க முடியும், பெஸ்ட் அவுட் போட்டு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். பிக் பேஸில் கலேப் ஜோல்ட் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. நமக்கு தேவை ட்ரீம் டீம் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா அவர் கொஞ்சம் பெட்டராக கூட வரலாம். யோசிக்கணும் இந்த பக்கம் ஜேசன் சங்கா நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக ஹோம் பிளேயரை கொஞ்சம் பிக் பண்ணுறது பெஸ்ட்டு. அதனால் ஜுவல்ல கொஞ்சம் யோசிக்கலாம். ஜேசன் சங்கா இன்னொரு சைடு, தன்வீர் சங்கா ஒரு சைடு. ஸோ உங்கள் 2 பேர்த்தையும் அண்டர்ரேட்டடாக பார்க்குறாங்க. நிறைய போட்டிகள் விளையாடலை இவங்க 2 பேருமே. அந்த பேஸில் கொஞ்சம் குறைவான பாயிண்ட்ஸ் இருக்கனால அவரை பிக் பண்ண யோசிச்சிருக்காங்க. பட் கண்டிப்பாக ஒரு டீசன்ட் பிளேயர்ஸு. முக்கியமான போட்டியில் ஜேசன் சங்கான மாதிரி ஒரு லீடர் சொல்லலாம். ஏன்னா நிறைய பக்கம் லீட் பண்ணியிருக்காரு. அந்த லீடிங் கெப்பாசிட்டி இங்கே ஷோ பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. மேத்யூ வேட் இன்னொரு கன்சிடரேஷன். இவருமே சூப்பர் லீடர் பார்த்துருக்கோம். ஒரு ஃபினிஷ் பண்ணுற பிளேயராக ஆஸ்திரேலியாவுக்கு இருந்திருக்காரு. ஒரு ஃபினிஷிங் ரோலை இந்த ஃபைனலில் ஷோ பண்ணுவாரா பார்க்கணும். அண்ட் கேப்டனாக நிறைய பேர் பிக் பண்ணியிருக்குது. மிச்சல் ஓவன், டேவிட் வார்னர், கிறிஸ் கிரீனு இவங்க எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ரொம்ப யோசிக்க முடியல. ஏன்னா மிச் ஓவன் நல்லா பண்ணியிருக்காரு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. டாப் 2 ஸ்கோரராக வார்னர் அண்ட் மிச் ஓவன் தான் இருக்காங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் இன்னைக்கு டேயில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா? மிச் ஓவன் மாதிரி பிளேயர், இன்எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் டொமஸ்டிக்கில் நிறைய விளையாண்டுருக்காரு. இந்த ஃபார்மேட்டில் தான் அப்பப்போ இன் அவுட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. இந்த சீசனில் டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதனால் ஒரு ஓரளவுக்கு கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். பவுலிங் பேஸில் கொடுக்காத போது அந்த இடத்துல மட்டும் ஒரு கேள்வி வருது, மிச் ஓவன் என்ன பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல ஒரு ஷோ பண்ணி இன்னிங்ஸை பில்ட் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரா பேஸுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுவார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அதனால் இவங்க 2 பேர்த்தையும் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. கிறிஸ் கிரீனை
பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் பேஸில் விக்கெட் டேக்கிங் பேஸில் டோட்டலாகவே இல்லைங்கும் போது அவர் எடுக்கிறதும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மிடில் பேஸில் ஸ்கோர் எவ்வளோ பண்ண முடியும், பெருசாலாம் பண்ணிட முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த இடத்துலையும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ட்ரை பண்ணலாம், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா பில்லிங்ஸு ஏற்கனவே சொன்ன ரீசன்ஸ் தான். மெக்கன்ட்ரூ எண்டில் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண முடியும் அண்ட் சூப்பரான பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. யாக்கர் லென்த் நல்லாவே வீசுகிறார், நல்லா பண்ண முடியுது அப்படின்னு ஷோ பண்ணுறதுனால அடுத்தடுத்த போட்டிகள் நல்லா பண்ணியிருக்கிறதுனால அவரை கன்சிடர் பண்ணார். ரிலேம் மெரிடிட்டு ஸோ இவரு இங்கே பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. நியூ பாலில் ரொம்பவே ஸ்பெஷல், எண்டு ஓவரில் வீசுறதுனால அங்கேயுமே விக்கெட் எடுக்க முடியும். அதனால் இவருமே கன்சிடரபிள். டீம் கிரியேட் பண்ணிடலாம். பில்லிங்ஸ் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு. மெக்டர்மட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் தடுமாறுவார்னு யோசிக்கிறேன். வேர்டு ஒரு சின்ன கன்சிடரேஷன். கிராண்ட் லீக் பிக்குக்கு யோசிக்கலாம், நமக்கு பிக் பத்தலைன்னா கண்டிப்பாக மாற்றி ஒரு சைடு போகலாம். வார்னர், ஓவன் கண்டிப்பாக நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க, உங்களை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹாஸாக இருக்கும். டீம் டேவிட் யோசிக்கிறேன், ஸ்பின்னர்ஸ் எகென்ஸ்டாக மிடில் கொஞ்சம் கஷ்டம். ஒரு பேட்டிங் ஆர்டர் பார்த்துங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வந்தால் டீம் டேவிட்டை எடுக்கிறதுக்கு யோசிச்சு ஆகணும். பட் எடுத்துக்கிறது ஹோபர்ட்டில் நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன். நிறைய பேர் எடுத்துகிட்டு கூட வரலாம். நீங்கள் ஸ்மால் லீக்கு அப்படிங்கும்போது டீம் டேவிட்டை யோசிக்காமல் எடுத்துருங்க. ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது டீம் டேவிட்டை மிஸ் பண்ணுறது ரைட்டு. அண்ட் இங்கே க்ரீனு ஓகேவா பார்க்குறேன். ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ஓவர்ஸ் வீசலாம் அகேன்ஸ்ட் வேடு, ஸோ அகேன்ஸ்ட் ஜுவல், இந்த மாதிரி இடத்துல ஒரு ட்ரை மிடில் பேஸ்லேயே வரலாம் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் மிடில் சின்னதாக ஸ்கோர் 10-15 இந்த ஸ்கோரு ப்ளஸ் ஒரு விக்கெட் அப்படின்னா நம்ம ட்ரீம் டீமுக்குள்ளே வரலாம். அந்த ஆங்கிள் யோசிக்கணும். ஜோர்டன் ஆப்வியஸாக சௌத்ரி ஒரு சின்ன ஆங்கிளில் நான் யோசிச்சேன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரினா பின்னால் மேனேஜ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக யோசிப்பாங்க. டெஃபினட்டாக நிறைய அந்த டீம் மீட்டில் இவரை பற்றி பேசியிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தில். எங்கே மெரிடிட்டு, எல்லிஸு, ஆண்ட்ரூஸு, வெஸ்ஸாகர், ஆப்வியஸாக தன்வீர் சங்கா ஒரு பாயிண்டில் நான் யோசிப்பேன். அது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கெனான் டீசன்ட் சாய்ஸு ரிஸ்க் எடுக்கணுங்கிற இடத்துல தன்வீர் சங்கா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற வகையில் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் சுச்சுவேஷனாக நீங்கள் எடுத்துங்க. கார்டன் ஒரு டீசன்ட் சாய்ஸை நான் பார்க்குறேன். ஏன்னா எண்டோரில் வீசலாம், சின்னதாக பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்தா பண்ணலாம். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப லேட்டாக வராரு அப்படின்றதுனால. அண்ட் பவுலிங் பேஸில் நிறைய கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது சின்னதாக யோசனை எடுக்கிறதுக்கு. பட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கொஞ்சம் பிக் பண்ணி யோசிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் இங்கேயுமே க்ரீனு, வார்னரு, ஓவன் இப்படி தான் போயிருக்காங்க பாருங்கள். பர்சன்டேஜாஸு அது மாதிரி இருக்குது. நான் ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். மெக்கன்ட்ரூ கேப்டன் அண்டு பில்லிங்ஸ் வைஸ் கேப்டன். ஃபைன். ஸோ இந்த டீம் தான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் அந்த இது காமிக்குது. டீம் ப்ரிவ்யூ பாருங்கள். ஃபைன். கேப்டன் மெக்கன்ட்ரூ, வைஸ் கேப்டன் சாம் பில்லிங்ஸ். ஸோ அதுதான் டீமு. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.